சீலக்காரின்னு சொல்லி வச்சு கும்பிட்டுட்டு வரோம். அந்த மாதிரி நம்ம வீட்டில் பிறந்து தெய்வமாகறாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்போதுமே நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இது எனக்கு தெரிஞ்ச உண்மை. உங்களுக்கு தெரியலைனாலும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் எல்லா இடத்துக்குமே போகிறோம், எல்லா சாமியும் கும்பிட்றோம். ஆனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் 14வது பகுதியை 114வது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 113வது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத ஓரெல்லாம் பார்த்து வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ எங்கள் மாமியாரோட மாமியார், அதாவது எங்கள் வீட்டுக்காரோட பாட்டியம்மா, அவங்கள பார்க்க போயாச்சு. அவங்கக்கிட்ட பாச பிணைப்புகள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாச்சு. அவங்களும் கோயிலுக்கு போகிற விவரம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி சின்ன குழந்தையா எனக்கு கனவுல வந்தாங்க பாட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க மக்களை. அதோடு தான் நான் முடிச்சிருந்தேன். வாங்க இப்போ நம்ம 114வது பகுதியில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் பாட்டிகிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு அவங்க ஒரே ஆச்சரியம். எங்கள் வீட்டுக்காரோட அத்தை சொல்கிறாங்க, இந்த பிள்ளை கனவுல எப்படி நம்ம சாமி வந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். அதாவது டவுட்டாகவும் கேட்குறாங்க, ஆச்சரியத்துடனேயும் கேட்குறாங்க. அப்போ என்னன்னொன்னே, இந்த பிள்ளை கனவுல எப்படி நம்ம சாமி போச்சு இன்னும் ஒரே ஆச்சரியம் அவங்க அத்தைக்கு, எங்கள் வீட்டுக்காரோட அத்தைக்கு. அப்போ பாட்டியம்மா சொன்னாங்க, ஆமாம், பொதுவாகவே நம்ம சாமி சின்ன குழந்த ரூபத்தில் தான் போகும் அப்படின்னு சொல்லணும். ஏன் அவங்களுக்கு டவுட் அப்படின்னா, நாங்கள் கோயிலுக்கு போகலை, அவங்கள நாங்கள் பார்க்கலை, எத்தனையோ வருஷங்கள் ஆகிப்போச்சு. இத்தனை வருஷங்களாக நாம் கோயிலுக்கு போகலை, எங்கேயுமே போகல. ஏன் அங்கே ஊரில் இருந்து பிரிஞ்சு போனதோடு சரி. அப்படி இருக்கும்போது இவங்க கனவுல எப்படி வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லி தான் எங்கள் வீட்டுக்காரோட அத்தைக்கு ஒரு சின்ன டவுட், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ பாட்டியம்மா சொன்னாங்க, இல்லைம்மா, நம்ம சாமி நம்ம குழந்தைகளை எங்கேயுமே விட்டு கொடுக்காது. அவங்க நம்மளை வணங்கலைன்னா கூட சாமியோட துணை நம்ம கூட எப்பயுமே இருக்கும். அதுதான் குலதெய்வத்துக்கான நல்ல விஷயமும் கூட. அதுதான் நம்ம வீட்டில் ஒரு தெய்வம், அப்படி நம்ம வீட்டில் இருந்தவங்க தான் தெய்வமாக மாறுறாங்க. அதனால தான் நம்ம குலதெய்வம்னு சொல்கிறோம். நம்மளுடைய குலத்தில் பிறந்து வளர்ந்து அந்த மாதிரி சாமி ஆயிடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கிறது சீலக்காரின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணு தெய்வமாகிறது. அதாவது எங்கள் அப்பா வழியில் ஒரு பொண்ணு எங்கள் வீட்டில் பிறந்து வளர்ந்தவங்க, எங்களுக்கு அத்தை முறை வரும் அவங்க. அந்த மாதிரி பொண்ணு சாமியாக மாறிட்டாங்க. அதை எங்கள் அப்பா வழியில் நாங்கள் சீலக்காரின்னு சொல்லி வச்சு கும்பிட்டுட்டு வரோம். அந்த மாதிரி நம்ம வீட்டில் பிறந்து தெய்வமாகறாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்போதுமே நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இது எனக்கு தெரிஞ்ச உண்மை. உங்களுக்கு தெரியலைனாலும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் எல்லா இடத்துக்குமே போகிறோம், எல்லா சாமியும் கும்பிட்றோம். ஆனால் குல தெய்வத்துக்குன்னு ஒரு மகத்துவம், ஒரு சிறப்பு எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு தான் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையே நீங்கள் கும்பிடணும். நம்ம குலதெய்வம் வழி விட்டால் தான் இஷ்ட தெய்வத்தையே நம்ம போக முடியும் அப்படின்னு கண்டிப்பாகவே இந்த விஷயம் உண்மை மக்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பெரியவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். அதனால சொல்கிறேன். அதையே பாட்டியம்மாவும் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ சரி, சரியாக தான் இருக்குது அப்படின்ட்டு நானும் கெஸ் பண்ணிவிட்டு, சரிங்க பாட்டியம்மா, நாங்கள் இந்த வருஷம் கோயிலுக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சாயந்தரம் ஒரு 7 மணி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. அவங்க வீட்லேயே இருந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி எங்கம்மா இருக்கீங்க, இங்கே இருக்கோம், உங்கள் மாமியார் இறந்து எவ்வளோ நாள் ஆகுது, ஏன்னா எங்கள் மாமியார் அந்த தகவல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. அவங்கள எங்களுக்கு தெரியாது இல்லையா, தெரியாதனால நாங்கள் தகவல் சொல்லவே இல்லை. அந்த நேரம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்.
நானும் என் வீட்டுக்காரமா தன்னந்தனியாக நின்று காசு எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பெரட்டி அந்த காரியத்தை செஞ்சோம் அப்படின்றத உங்களுக்கு வேணும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நீங்கள் பழைய இதில் போய் பாருங்கள். அதெல்லாம் முன்னாடியே நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் நாங்கள் வந்து செஞ்சோம். ஆனால் பெரியவங்க யாருக்கும் சொல்லலை. எங்கள் அம்மா வழியிலேயே வந்து வரலைன்னா வச்சுக்கோங்களேன். ஏன்னா எங்கள் தாத்தா தவறிட்டார். அதே நாள் ஒரே நாளில் எங்கள் மாமியார் மதியம் 2 மணி, எங்கள் தாத்தா சாயந்தரம் 6 மணி. இப்படி ஒரு சூழ்நிலையில் எங்கள் அம்மா வீடு, அக்கா, தங்கச்சி யாரும் இந்த பக்கம் வரவே இல்லை. இந்த பக்கமும் எனக்கு வந்து லாக் ஆகிப்போச்சு. எங்கள் வீட்டுக்கார் வழியிலையும் லாக் ஆகிப்போச்சு. மொத்தத்தில் எந்த வழியும் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அந்த செயலை செஞ்சோம். எங்கள் வயசுக்கு மீறின கஷ்டம், அது வந்து பிரச்சனை. அப்படி ஒரு கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்த மக்களே. அப்பா பாட்டியம்மாட்ட இந்த மாதிரி, பாட்டியம்மா நீங்கள் எங்களுக்கு எங்கே இருக்கீங்க, என்ன விவரம் எதுவுமே இவருக்கும் தெரியல, எங்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த நேரம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஏதோ செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பாட்டியம்மாட்ட சொல்லி முடிச்சுட்டு, சரிம்மா இந்த வருஷமாவது நீங்கள் கண்டிஷனாக வந்துடுங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்களே. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் சந்தோஷமாக அப்படியே எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில், அந்த வருஷத்தில் தை மாதம் நாங்கள் கிளம்புறோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. 2005ங்க அந்த வருஷம். 2005 தான் நான் என்னுடைய குலதெய்வத்தையும் நான் பார்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் வந்து எனக்கு ரொம்ப ஜாலி. ஏதோ அப்படியே என் வீட்டுக்காரர் எங்கேயோ எனக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் பார்த்துக்கோங்க. நகை நட்டெல்லாம் கிடையாது. சரி, இருக்கிற கவரிங் செயின்களை எடுத்து மாட்டிக்கிட்டு, கவரிங் தோடுகளை போட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷம். உண்மையிலே நான் போனேன் மக்கள். போனோம் அப்படின்னா நாங்கள் எப்படியும் எங்கள் வீட்டுக்கார் வேலை விட்டு மதியம் 2 மணிக்கு வந்தாங்க. வந்த உடனே அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோம். அப்போ வந்து பொண்ணு கிடையாது, பையன் மட்டும்தான் இருந்தான். நாங்கள் 3 பேரும் கிளம்பியாச்சுங்க. கிளம்பி வந்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனியில் இறங்கி அங்கிட்டு ஓடப்பட்டி பஸ்ஸில் போனோம்னா அழகாபுரின்ற இடத்துல எங்கள் குலதெய்வ கோயில் இருக்குது. சரின்ட்டு நாங்கள் தேனியில் போய் இறங்கிட்டோம். இறங்குனா பஸ்ஸு இந்தா வருது அந்த வருது பஸ்ஸே வரல பார்த்துக்கோங்க. இது என்னடா வம்பா போச்சுன்ட்டு நாங்கள் எப்படி 2 மணிக்கு தான் வீட்டில் இருந்தே கிளம்புனோம். அங்கே போக 4 மணி ஆயிடுச்சு. 4:30 கூட ஆயிடுச்சு. வருதுன்றாங்க. ஆனால் பஸ்ஸே வரமாட்டேது பார்த்துக்கோங்க. இது என்னடா அப்படின்ட்டு பார்த்தா எப்படி ஒரு 7-8 மணி ஆயிடுச்சு இந்த பஸ்ஸு. பார்த்தா சரியான கூட்டம். அப்படி ஒரு கூட்டம். இவ்வளோ நேரம் வராமல் இருந்தால் எப்படி மக்களே. அதில் ஒரு வழியாக ஏறிட்டோம் பார்த்துக்க. ஏறி நாங்களும் கோயிலுக்கு போய் அடைகிறோம். எல்லாம் கோயிலில் வந்து சிப்புன்னு தூங்குகிற நேரங்க. பார்த்தா அந்த அளவுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் அந்த பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போதே மாலை போட்டு போவாங்க அப்படின்ற விஷயமெல்லாம் எங்களுக்கு அப்போ தெரியாது. அப்போ அந்த பார்த்திங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் மஞ்சள் கலரு ட்ரெஸ்ஸு தான் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க, மாலை போட்டிருக்குறாங்க. என்ன இப்படி நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பஸ்ஸுக்குள்ளே சுற்றி பார்க்குறோம். ஏன்னா அதுதான் கடைசி பஸ்ஸு. மற்ற இடத்துல இருக்கிறவங்களும் எங்கள் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அந்த விவரம் எனக்கு தெரியலை பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதே இவங்களெல்லாம் நோட் பண்ணுறோம். பார்த்தா அழகாபுரி விளக்கு இறங்குன்றாங்க. இறங்கணுன்னே எங்களுக்கு இங்கே தான் இறங்கணுமா இல்லை எங்கே இருக்குது ஒன்றும் புரியலை. அந்த நேரம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு. அப்போ ஒரு அம்மாட்ட கேட்டோம், இது பெத்தாக்கம்மன் கோயில் ஸ்டாப்பு தானே இது அப்படின்னா, ஆமாம்மா இறங்க நாங்கள் எல்லா பேரும் அங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க. அப்படியே எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா பஸ்ஸே காலி ஆயிடுச்சு. எல்லாருமே எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வர்றவங்க தான் போல். அப்படியே நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு பார்த்திங்கன்னா எப்படியும் கோயிலுக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் நடக்கணும். ஸ்டாப்லேருந்து நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு 1/4 மணி நேரம் நடக்கிற அளவுக்கு தூரம் இருக்குது. நடந்து தான் போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. சரின்னு நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம். ஓகே மக்களே, நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் என்ன நிகழ்வு அங்கே நடந்துச்சு, எப்படி நாங்கள் சாமியை கும்பிட்டோம், எப்படி முதல் முறையாக என்னோடய பெத்தாக்கம்மனை நான் எப்படி பார்த்தேன், அந்த தரிசனம் எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாமா மக்களே.
நம்ம 115வது பகுதியில் பார்க்கலாம். ஓகே, இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வர அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அன்பு மக்களே, தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தோன்ற கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் மக்களே. ஓகேவா? சரி, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை மலரக்கா. பாய், நன்றி.